வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த க்ளீனிங்கெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா வாரம் ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்கும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. குட்டீஸுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறமா என்னுடைய கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. இதை விட மோசமான கிச்சன் எங்கேயுமே பார்க்க முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்குது. சரி, ஓகே, கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்க வேண்டிய பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து சிங்குக்குள்ளே போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் ஊரில் இந்த குப்பை வண்டியில் தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும். ஃபுட் வேஸ்ட்டு தனியாக, அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட்டு தனியாக, அதுக்கப்புறம் இந்த பாலித்தீன் கவர்ஸ் எல்லாமே தனித்தனியாக. அதனால் நான் தனித்தனியாக டஸ்ட்பின் வாங்கி வச்சுட்டேன். ஒரு 2 டஸ்ட்பின் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சிடுறது. விளக்க வேண்டிய பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து சிங்க்குள்ளே போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண கத்திரி எல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்டாண்டில் அதில் மாட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம யூஸ் பண்ண செலவு டப்பா, அதுக்கப்புறம் டீ தூள், காப்பி தூள், சக்கரை டப்பான்னு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுருப்போம் பார்த்திங்களா. மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் எல்லா டப்பாவையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அவசரமாக குக்கிங் பண்ணதில் பாத்திரத்தை சரியாக கூட எடுத்து அரேஞ்ச் பண்ணாமல் அப்படி இப்படியே கசகசன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். சரினா அதையுமே எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அப்படியே கவுண்டர் டாப்பை சும்மா ஒரு வைப் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக சாப்பாடு சிந்தியிருக்கும், நம்ம அரிசி பருப்பு எடுத்தது சிந்தியிருக்கும், உப்பு எடுத்தது சிந்திருக்கும், இந்த மாதிரி எல்லாமே சிந்திருக்கும் பார்த்திங்களா. அது எல்லாத்தையுமே சும்மா ஒரு வைப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் க்ளீனிங் பண்ணும்போது இன்னுமே நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து பண்ணுவேன். இன்றைக்கி தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன் சப்பாத்திக்கு. ஸோ அதனால் தக்காளி தொக்கை எடுத்து மாற்றி போட்டுட்டு அதை கொண்டு போய் டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு அந்த கடாயுமே எடுத்து விளக்கறதுக்கு சிங்க்குள்ளே போட்டுட்டு இருக்கிற தோசைக்கல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம அடுப்பையுமே சும்மா ஒரு வைப் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப் பண்ணி விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறமா சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் விளக்கிட்டு இருக்கும்போது வீடியோ ஆனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விளக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது வீடியோ ஆஃப் பண்ணி இருந்துச்சு. சரின்னு மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மீதி இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எப்போ பாத்திரம் விளக்குனீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு தட்டெல்லாம் விளக்கிடுங்க. அதுக்கப்புறமா பெரிய பாத்திரம், அதுக்கப்புறமா சின்ன பாத்திரம் அப்படின்னு விளக்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாக விளக்கி முடிச்சிடலாம். உங்களுக்கு விளக்குனதே தெரியாதா, அவ்வளோ குயிக்காக விளக்கி முடிச்சிடலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் ஒவ்வொரு டைமும் பாத்திரம் விளக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுற இந்த கட்டிங் போர்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி போடுற அந்த வேஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு ஒரு கூடை வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதுவுமே எல்லாத்தையுமே நீட்டாக விளக்கி வச்சிடலாம். இன்னும் நான் மார்க்கெட் போயிட்டு வரல, ஸோ அந்த பாக்ஸ் எல்லாமே காலியாக இருக்குது. எல்லாத்தையுமே விளக்கி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா காய்கறி அதெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா வெயில் அடிக்குது. இந்த மாதிரி டைமில் நீங்கள் எந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் காய போட்டு எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் மிளகா பொடிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தாளிப்பு புடகம் லாஸ்ட் இயர் போட்டதே இன்னுமே இருக்குது. அதனால் தாளிப்பு புடகமே போடல. நீங்கள் யாரெல்லாம் தாளிப்பு புடகம் போடுறீங்க அப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பாத்திரமெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு கையோட சிங்கையுமே கழுவி விட்டுடலாம். சிங்க் எப்போ நீங்கள் பாத்திரம் விளக்குனீங்கனாலும் சரி, காலையில் விளக்குனீங்கனாலும் சரி, சாயந்தரமாக நைட் விளக்குனீங்கனாலும் சரி, சிங்க்கு அந்த டைல்ஸ் ஏரியா, அதுக்கப்புறம் அந்த பைப்பு எல்லாத்தையும் நீட்டாக ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விட்டு நல்லா கழுவி விட்டுட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் ஸ்மெல் அதிகமாக வராது. சிங்க் எல்லாமே கழுவி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி அடுப்பு ஃபுல்லாக கழுவ போகிறேன். எப்போவுமே உங்களுக்கு தெரியும், என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஸ்க்ரப் பண்ணி விட்டு நீட்டாக ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி மட்டுமே எடுத்துருவேன். ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ண போகிறது கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுப்பு ஃபுல்லாக நீட்டாக தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருவேன். அடுப்பு, அந்த கவுண்டர் டாப்பு, அப்புறம் அந்த டைல்ஸ் ஏரியா எல்லாமே நீட்டாக தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருவேன். ஏன்னா வாரம் ஃபுல்லாக அந்த எண்ணெய் படியும் ஏதாவது ஒரு இடத்துல எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி பிசு பிசுன்ட்டு ஒரு மாதிரி அழுக்காகவே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நீட்டாக கழுவி விட்டுருவேன். ஃபுல்லாமே கவுண்டர் டாப் ஃபுல்லாமே ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கழுவி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வருதுன்னு. இதனாலேயே நான் விம் லிக்விட் தான் அதிகமாக இந்த மாதிரி க்ளீனிங் நான் யூஸ் பண்ணுவேன். நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடலாம்.
ஏன் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் அடுப்பு கழுவுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் ஃபுல்லாக வந்து தினமும் அடுப்பு கழுவிட்டு இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த பர்னர் போயிடும். அதுக்கப்புறம் அடிக்கடி புது அடுப்பு வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீட்டாக கழுவி விட்டுட்டிங்க அப்படின்னா போதுமானது. டெய்லியும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே அடுப்பு நல்லா பளபளன்னு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்படி பண்ணுங்கள். வாரம் ஃபுல்லாக தினமுமே வந்து நீங்கள் அடுப்பு கழுவிட்டு இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் அடுப்பு மாற்றிட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இது லாஸ்ட் டைம் வந்து என்னுடைய அடுப்பு வந்து இப்படி தான் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து தான் இப்போ நான் வந்து அந்த மாதிரி கழுவுறது கிடையாது. வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாவே வாரம் முழுக்க இந்த அடுப்பு வந்து க்ளீனாகவே இருக்கும். நம்ம வாரத்தில் ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா போதுமானதாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக எல்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த அடுப்பு மேலே வைக்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இதை வந்து நான் 2 நாளைக்கு ஒரு டைம் கம்பல்சரி கழுவி விட்டுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுப்பில் மேலே வைக்கும் போது இந்த குழம்பு அப்புறம் வந்து கஞ்சி வடிக்கிறோம் அதெல்லாம் வந்துமே சிந்திரும். இப்போ பாலெல்லாம் பொங்கிடுச்சு அப்படின்னா அது சிந்திச்சு அப்படின்னாலுமே வந்து இது ஃபுல்லாக வந்து ரொம்ப கசகசன்னு ஆயிரும். அதனால் அப்பப்போ வந்து இதை விளக்கி கழுவிட்டோம் அப்படின்னா தான் அது வந்து அந்த கரை இருக்காது. அதனால் வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் கம்பல்சரி கழுவிடுவேன். இன்றைக்கி வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் மாவாட்டுறதுக்கு. இட்லி தோசை மாவெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் அரிசி ஊற வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் என்னென்னு இந்த வீடியோட இடையில வந்து கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க இட்லிக்கு வந்து அரிசியோட அளவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வீடியோவோட இடையில வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள், கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த அடுப்பு மேலே வைக்கிற அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உளுந்தையுமே வந்து இதில் போட்டு விட்டுடலாம். கிரைண்டரில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அடுத்த க்ளீனிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வேலை செஞ்சிட்ருக்கும் போதே வந்து அடுத்தடுத்த வேலைக்கும் வந்து நம்ம நின்று அதை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாத வேலையெல்லாம் நான் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு வேலை பார்ப்பேன். இப்போ இவ்வளோ நேரம் வந்து பாத்திரம் விளக்கும் போதே நீங்கள் போட்டு விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலி நான் வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் உளுந்து ஊற வச்சேன். நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே உளுந்து ஆட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அரிசி ஆட்டுவேன். ஏன்னா உளுந்து ஆட்டணும் அப்படின்னா நல்லா பொதன்னு வரும். அதுக்கப்புறமா அரிசி ஆட்டணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அரிசி ஆட்டிட்டு உளுந்து ஆட்டணும் அப்படின்னா உளுந்து அவ்வளோக்கா பொதன்னு வராது. அதனால தான் ஃப்ரிட்ஜில் பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே கிடையாது. பாலுமே 2 பாக்கெட் தான் இருக்குது. எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இந்த வீக் வந்து இதுக்கப்புறம் தான் சந்தைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வரணும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் எல்லாம் நான் அதிகமாக பண்ணல. நான் வந்து வாரத்தில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறிங்கள்லாம் இல்லாத டைமில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நான் நீட்டாக வந்து அதில் இருக்கிற ரேக்கு எல்லாத்தையுமே கழுவி வச்சுருவேன். அப்படி கழுவி வச்சுட்டோம் அப்படின்னாவே ஃப்ரிட்ஜ் எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும். வாரத்தில் ஒரு டைம் டீப் க்ளீன் மாதத்தில் ஒரு தடவை டீப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே போதும். நான் வாரம் இந்த மாதிரி க்ளீனிங் வந்து இப்போ கம்பல்சரி பண்ணிடுவேன். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக ஃப்ரிட்ஜ் இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் ஃப்ரிட்ஜை எத்தனை நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் விம் லிக்விட் போட்டு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா ட்ரேயுமே வந்து நீட்டாக சோப் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து அதில் ஃபிட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோக்காக ஃப்ரிட்ஜ் ஆனில் இருக்கும் போதே ட்ரே எல்லாமே கழட்டிட்டேன். அந்த மாதிரி எப்போவுமே கழட்டாதீங்க. ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழட்டுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜை ஆஃபில் இருக்கும் போது கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேவெல்லாம் கழட்டி அந்த கூலிங் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கழுவி வச்சிங்க அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு அந்த கிளாஸ் இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாக அந்த கிளாஸ் எல்லாம் கிராக் விடுறக்க ஆரம்பிச்சிடும், சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். நான் வந்து வீடியோவில் வந்து அந்த இடம் வந்து தெரியாது, கருகும்னு தெரியும். அப்படிங்கிறனால நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீடியோவில் கவர் பண்ணேன். நான் வந்து ட்ரேவை எடுத்துமே ஒரு கொஞ்சம் நேரம் வந்து வெளியே வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வாஷ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணேன்.
ரேக் எல்லாமே கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜையுமே தொடச்சி விட்டுடலாம். ஒரு ஈர துணி வச்சு நீட்டாக ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாமே நான் வந்து ரஃபாக தொடச்சி விட்டுக்கிறேன். நான் வந்து எந்த ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணல. நான் வந்து இந்த ஈர துணியை வச்சு மட்டும் நான் சும்மா தான் தொடச்சி விடுறேன். இந்த மாதிரி நான் தொடச்சி விட்டுட்டேன் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக அது நீட்டாக பளிச்சுன்னு பளபளனே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சும்மா நான் வந்து ரஃபாக தொடச்சி விட்டு இது பண்ணிடுவேன். அதே போல் இந்த நம்ம மாவு வைக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த காய்கறிங்க வைக்கிறோம், அது இதுன்னு வைக்கும் போது எல்லாமே டஸ்ட் வந்து கீழே விழுகும். அது எல்லாத்தையுமே கூட்டி அள்ளிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் வந்து பெருசாக வேறு எந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டியது கிடையாது. அதே போல் ஃப்ரிட்ஜில் வெளியுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீட்டாக தொடச்சி விட்டுடலாம். இதுவுமே நான் வந்து 2-3 நாளைக்கு ஒரு டைம் வந்து நான் இந்த மாதிரி தொடச்சி விடுவேன். எனக்கு ஃப்ரிட்ஜ் வந்து கசகசன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா வெளியே அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி விடுவேன். இல்லைன்னா துடைக்க மாட்டேன். இப்படி தான் நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஸ்ப்ரே பண்ணி நான் யூஸ் பண்ணது ஃபுல்லாமே காலின் ஸ்ப்ரே தான். என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் காலின் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா விம் லிக்யூடில் தான் வந்து இது பண்ணுறேன். அதே மாதிரி என்ன கம்பெனி ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க. நான் சாம்சங்கில் வந்து ட்வின் கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் தான் நாங்கள் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 3-4 வருஷம் இருக்கும். நான் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்து வந்து உளுந்துமே ஆடிடுச்சு. சரி அதை எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். பாருங்கள், உளுந்து வந்து இட்லிக்கு பார்த்தா வந்து இந்த உளுந்து தான் எப்படி பந்தாக விழுகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா பந்தாக விழுகணும். அந்தளவுக்கு நல்லா பொதன்னு ஆட்டி எடுக்கணும். நல்லா உளுந்து போட்டு நல்லா உபரி அதிகமாக வர்ற மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. ஆட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அரிசி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் உளுந்துக்கு அரிசி எவ்வளோ போடுறேன், உளுந்து எவ்வளோ போடுறேன்னு அளவு சொல்கிறேன். இந்த ஒரு படி 1/4 படின்னு சொல்லுவாங்க, அரைப்படி 1/4 படின்னு. நான் அந்த ஒரு படியில் 2 டம்ளர் அரிசி, 1/4 படியில் 2 படி வந்து உளுந்து அப்படிங்கிற மாதிரி தான் போடுறேன். அதாவது 4க்கு 1 அப்படிங்கிற ஈஸ்டில் தான் போடுறேன். அப்படி போட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அரிசியை வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா சரி போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை போட்டுவிட்டு போயினேன். நான் போட்டுவிட்டுட்டு போயிட்டு வந்தேன். கரெக்டாக வந்து ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. சரி ஓகே, நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் குளிச்சுட்டு வர்ற கேப்லேயே வந்து ஒரு உரல் வந்து எங்கள் மாமியார் எடுத்துட்டாங்க. நான் போட்டுவிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அரிசி எடுத்துகிட்டு அடுத்த உரல் வந்து எங்கள் மாமியார் போட்டு விட்டுட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்து நான் ஃப்ரிட்ஜை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா இன்னுமே பார்க்குறக்கு அழகாக இருக்கும். மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு உப்பு போட்டு நல்லா மாவாக கலந்து விட்டுட்டேன். இந்த கலந்து வைக்கிறதுமே நல்லா வந்து உளுந்தும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக நல்லா ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா பொங்கி வந்துடும். இந்த வெயிலுக்கு அதுக்கும் சும்மா சொல்ல வேண்டாம், நல்லா சூப்பராக பொங்கி வந்துடுது. நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக, அதாவது காலையில் ஆட்டினீங்க அப்படின்னா சாயந்தரம் இட்லிக்கு வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பந்தாக இட்லி எடுக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே 4க்கு 1 அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வந்து நீங்கள் அரிசி உளுந்து போட்டு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். மாவெல்லாமே கலந்து வச்சுட்டு கையோடு வந்து கிரைண்டரையுமே நான் கழுவி வச்சுட்டேன். இல்லை அப்படின்னா நம்ம கிரைண்டரை கழுவவே மாட்டோம். நான்லாம் அந்த மாதிரி நிறையா தடவை பண்ணியிருக்கேன். கிரைண்டரை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே அந்த கிரைண்டருமே ஃபுல்லாக வந்து மாவாக இருக்கும் பார்த்திங்களா, அதையுமே கழுவி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே தொடச்சி நீட்டாக வந்து ஈர துணி வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து வால் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வால் ஸ்டிக்கர் கிடையாது, நல்லா பெயிண்ட் எல்லாமே பேந்துட்டு வந்துடும் நான் வந்து மாவாட்டினேன் அப்படின்னா. அதனால் வால் ஸ்டிக்கர் இப்போதைக்கு ஒட்டியிருக்கேன். இந்த வால் ஸ்டிக்கர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இந்த இடத்துக்கு எந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சஜஷன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பை.